ஹலோ மக்களே, ஆர்எல் மாட்டுப்பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 மாடு பால் கறந்து போட்டிருக்கேன். சில வீடியோவில் சவுண்டு வரும், சில வீடியோவில் சவுண்டை கட் பண்ணியிருப்பேன். அதில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதனால் அதை நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லியும் நடக்கிறத நான் போடுறேன். நான் மியூசிக் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். நான் டெய்லியும் நாங்கள் என்னென்ன வேலை பண்ணுறோங்கிறத போடுவேன். ஆனால் மியூசிக் மட்டும் தான் ஆட் ஆகும். நாங்கள் எதுவுமே பேசுகிறது எதுவுமே கேட்காது. நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் டெய்லியும். பேசாதா? ஓ ஓ ஏய் ஓ ஓ ஏய் ஓ
ஓகே, இந்த மாட்டோட பால் வந்து இந்த பாத்திரம் வந்து 9 லிட்டர் பாத்திரம், ஒரு 8 லிட்டராவது வரும். இது வந்து இப்போ தான் கன்றுக்குட்டி போட்டுச்சு, 1 மாதம் இருக்கும். ஓகே, அடுத்த மாட்டோட பாலை பார்க்கலாம். அதில் வந்து சவுண்டு வராது, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 காம்பில் தான் பால் வரும், ஒரு காம்பில் பால் வராது. வரும், ஆனால் கொஞ்சமாக தான் வரும், மற்ற காம்பில் வர்ற மாதிரி வராது. என்ன ப்ராப்ளம்னு தெரில, வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த அந்த காம்பில் மட்டும் பால் வரல. இதுவும் கன்றுக்குட்டி போட்டு 1.5 மாதம் இருக்கும். நான் அன்றைக்கி போட்டிருந்தேன்ல வீடியோ, 4 மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கேன்னு. அதில் ஃபஸ்ட்டு மாடு ஒன்று காமிச்சேன், இப்போ செகண்ட் மாடு. அதுக்கப்புறம் ஒரு மாடு வந்து எல்லாமே அன்றைக்கி போட்ட மாடு தான். அன்றைக்கி போட்ட 4 மாட்டையும் இப்போ பால் அளவு எவ்வளோ வந்திருக்குன்னு காமிச்சிருக்கேன். அப்படியே பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். டெய்லியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். என்னன்னா, டெய்லியும் நாங்கள் என்ன வேலை பார்க்குறோங்கிறத போடுறேன். ஆனால் நான் எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கவே டைம் இருக்காது. எனக்கு கிடைக்கிற கேப்பில் தான் நான் அந்த வீடியோ எடுத்து போடணும். அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. நான் வீடியோ எடுத்தால் அப்படியே தான் போடணும், வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அப்படியே நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, இந்த முன்னாடி கறக்குறாங்களே அந்த காம்பில் மட்டும் தான் பால் வரும். அந்த சைடு வந்து வரல, அதிகமாக வரல. பாருங்கள், பால் அந்த சைடு வரல, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பால் வருது. ஓகே, பால் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டோம்னா மற்ற மாடுங்க எப்படி பால் கறக்குதோ அதே அளவுக்கு இதுவும் பால் வருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட பால் லிட்டர் அளவு இதுதான். இதுக்கு வந்து நம்ம தேவையானது எல்லாமே போட்டுவிட்டா நமக்கு இந்த பால் அளவு வந்துடும். பச்சை தீவனம் இருக்கணும், 2 நேரம் காஞ்ச தட்டு தான் போடுவோம். காஞ்ச தட்டு இப்போ இல்லை, வைக்கப்புல் தான் வாங்கி போடுறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பால் ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு, 28 தான் வருது எங்களுக்கு. ரொம்ப குறைஞ்சிருச்சு பால் ரேட்டும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சமாக எவ்வளோ வேலை பார்த்துட்டு 28 ரூபா கொடுத்துறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாடு, இதோட பால் அளவு அந்த அளவு தான் இருக்கும். அது வந்து 10 லிட்டரு பாத்திரம், 9 லிட்டரு வந்துடும் எல்லாமே. பச்சை தீவனம் நல்லா தாளி வைக்கணுங்க,
கரெக்டான டைமுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு நல்ல பாலை வந்து கொடுத்துரும். ஓகே. இப்போ வந்து ஈவினிங் வந்து பால் கறக்கிறோம். ஈவினிங் பால் கறக்கும்போது அந்த 2 கேனில் வரும். காலையில் பால் கறக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 6, 7 லிட்ரு வரும். அது வந்து சின்ன கேனில் இருக்கும். நான் அந்த கடைசி கிளிப்பில் வந்து காலையில் பால் எடுத்துகிட்டு போகிறது தான் போட்டிருந்தேன். ஈவினிங் எடுத்ததை போடலை, மறந்துட்டேன். அதெல்லாம் பசி, அதனால் வீட்டு வேலையை பார்க்க போயிட்டேன். ஏன்னா அதே அளவு வராதில்ல, காலையில் அதிகமாக வரும்போது ஈவினிங் வந்து கம்மியாக வரும். அதே அளவு வராது. எப்படி இருந்தாலும் ஒரு மாட்டுக்கு 1/2 லிட்டராவது குறையும். நாங்கள் நைட்டு தான் எப்பயுமே பச்சை தீவனம் போடுவோம். காலையில் போட மாட்டோம். இருந்தால் போடுவோம், இல்லை ரொம்ப ரேர் தான். கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஈவினிங் அது ஒரு நாளைக்கு ஒரு 4 மாட்டுக்கு போடுவோம். அடுத்த நாள் மற்ற 4 மாட்டுக்கு போடுவோம். அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் இப்போதைக்கு. கிடைக்கிறதே இல்லை தீவனம், பச்சை தீவனம். தண்ணியெல்லாம் எங்களுக்கு கிடச்சிதுன்னா, ஃப்ரீ சர்வீஸ் கிடச்சிச்சின்னா போட்டுருவோம். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. காலையில் வைக்கப்புல் போட்டுருவோம். மறுபடியும் 11 மணிக்கு தண்ணி காட்டிட்டு 2 மணிக்கு வைக்கப்புல் போடுவோம். மறுபடியும் நைட்டு ஈவினிங் தண்ணி காட்டிட்டு நைட்டு வந்து இருக்கிற மாட்டுக்கு பச்சை தீவனம் போட்டுருவோம். இல்லாத மாட்டுக்கு வைக்கப்புல் தான். நான் இன்றைக்கி ஒரு 4 மாட்டுக்கு போடுறேன்னா அடுத்த 4 மாட்டுக்கு போடுவோம். அப்படி தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருப்போம். வீடியோ வந்து எல்லா மாட்டையும் எடுத்து கறந்து போட சொன்னீங்க. அது ரொம்ப லென்த்தாக வருது. வீடியோ வந்து அப்லோட் ஆகவே லேட் ஆகுது. அதனால தான் வீடியோ வந்து எடுத்துடுறேன்.
ஆனால் போடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த நெட்டு ஃபுல்லாக போயிடுது. அதனால் நான் போடுறதில்ல. டைம் ஆகுது வீடியோ வந்து அப்லோட் பண்ண. அதனால் போடுறதே இல்லை. இதுக்கு பயந்துட்டு போடுறதே இல்லை வீடியோஸ். இந்த மாட்டோட கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டுருச்சு. அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, எல்லா மாட்டுக்கும் தீனி போட்டாச்சு. அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஒரு எல்லா மாட்டையும் பால் கறக்கிறதுக்குள்ளவே 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தீனி போட்டுட்டு இந்த 2 கேன் தான் இப்போதைக்கு வரும். காலையில் தான் அந்த சின்ன கேனில் ஒரு 6-7 லிட்டர் வரும். அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்பயும் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி புகை காட்டுவோம். எங்கள் அத்தை சாம்பிராணி புகைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறையா கண்ணு பட்டிருக்குல்ல, மாடு வச்சுருந்தாலே எல்லாருக்கும் கண் இங்கே தான் இருக்கும், இவ்வளோ மாடு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதனால வெள்ளிக்கிழமை நாங்கள் காட்டிடுவோம். காட்டணும், அதுக்கு திட்டு வாங்கிட்டு தான் காட்டணும். காட்டுறதே இல்லை, பாலும் குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ தான் காட்டணும். நிறைய பேர் சொன்னீங்க பால் அளவெல்லாம் காமிக்க வேணாம் அப்படின்ட்டு. இனிமேல் நான் என்ன வேலை பண்ணுறேன்னா அதை மட்டும் எடுத்து போடுறேன். பால் அளவெல்லாம் காமிக்கலை. எல்லா மாடுமே பரவாயில்லதுனால தான் வச்சுருக்கோம். ஓகே, இந்த கிளிப் மட்டும் காலையில் எடுத்தது, எப்படி கட்டிட்டு போகிறாங்க அப்படிங்க காமிக்கிறதுக்காக நான் இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது. எனது மாலை நேரத்தில் நாங்கள் இந்த அளவு தான் வேலை பார்ப்போம். இனிமேல் நான் டெய்லியும் வீடியோ போடுறேன். ஈவினிங் வந்து நான் என்ன வேலை பார்க்குறேங்கிறது மட்டும் போடுறேன். நான் வாய்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் அப்படியே டெய்லியும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தான் நிறைய பார்ப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதிகம் பார்க்குறதில்ல. ஏன்னா யாரும் இந்த மாதிரி மாடை வச்சுட்டு கஷ்டப்படுறது கிடையாது. அதனால் பார்க்குறதும் கிடையாது. கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நாங்கள் டெய்லியும் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 1000 வியூஸ் 2000 வியூஸ் தான் போகுது. அதனால தான் எந்த வீடியோவும் எடுக்கிறதில்ல. நீங்கள் டெய்லியும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.